வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நல்லா டிசைன் கார் டிசைன்லாம் இருக்கு. போனோட்டி தான் எடுத்துட்டு போனா இது கொஞ்சம் நல்லா. எல்லாமே 5 ரூபா தான். பல பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம எந்திரிச்சிட்டு பல்லெல்லாம் வைக்கிட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வேலைக்கிழமை டியூட்டி எப்படி இருக்கும்னு என்னன்னு தெரியல. நம்ம சேனல் புதுசாக அந்த லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா 5 ரியால் கடைக்கு போகிறோம். நம்ம முதலாளி பொண்ணு நேற்று 8:30 மணிக்கு நான் போனோம். இதுக்கு போனோம், நான் கல்லூரி போனோம். நல்லா கிளம்பி ரெடியாரு அப்படின்னு. இப்போ ஃபோன் பண்ணி நான் வெளியில் நிற்கிறேன், வெயிட் பண்ணுறேன், நீ எப்போ வருவா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை நான் இப்போ போகல, 12 மணிக்கு போகிறேன் அப்படிங்கிறதுங்க. அது வந்து சொல்லணும்ல, நான் 8 மணிக்கு போகல, நான் 12 மணிக்கு போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னாண்டு இருக்குது போது. இதுதான் நமக்கு வந்து செம்ம கட்டுப்பாடு, பிடிக்காது தான் ஒன்று. அப்போ டிரைவர் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் சாப்பிட்டானா, அவன் தூங்கினான்னா, அவன் கிளம்புனான்னா நமக்கு என்ன, நம்ம வேலை நேரத்துக்கு அவன் கரெக்டாக வந்தால் போதும்னு நினைக்கிறான். அதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக இதுமாரி பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுறது, கடுப்பாக வருது. இதுதான் காரணம். 12 மணிக்கு இப்போ நம்ம கேட்டதுனால 12 மணிக்குன்னு சொல்லுதுங்க. நம்ம அதே நேரத்தில் குளிச்சுட்டு இருந்தோன்னா, ஒரு பாத்ரூம்ல இருந்தோம், சமைச்சிக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம், ட்ரெஸ் துவைச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் 12 மணிக்கு நான் போனோம், கிளம்பு வானா நம்ம கடுப்பா அம்மாவாத சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எவ்வளோ இது பாருங்க. இந்த டிரைவர் வேலையில டென்ஷனு, ரிஸ்க்கு, கோபம் எல்லாத்தையும் நம்ம அடக்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு செம்ம கட்டுப்போகுது. புதுசாக வரவங்க பார்த்து வாங்க, நல்ல வீட்டுக்கு அவங்க. இந்த மாரி மட்டமான போய் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க. என்ன வீடாது, எது நடந்தாலும் ஒரு இன்ஃபார்ம் பண்றது கிடையாது. நான் இன்னைக்கு வரேன், நான் நாளைக்கு போறேன், சரி உனக்கு இது மாதிரி பண்ணி தரேன், நீ சாப்பிட்டியா, இல்லை நீ கடைக்கு போ, நீ இம்மா நேரம் வெயிட் பண்ணாத அப்படின்னு ஒண்ணுமே சொல்றது கிடையாது. இந்த மாரி வீட்டுலலாம் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கணும்ப்பா. நல்லா போ, நம்ம வேற வீட்டுக்கு தான். இந்த கடை எங்க இருக்குன்னா, இங்க இது அப்துல்லா ரோடு இருக்குல்ல, அப்துல்லா ரோடுக்கும் இது அப்துல் அஜீஸ் ரோடுக்கும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. அதுல வந்து நீங்க அந்த இது இதுல வந்துடக்கூடாது, மெயின் ரோட்ல வந்துடக்கூடாது. சர்வீஸ் ரோட்ல அப்படியே நேரா மலிப்பு ரைட்டு கட் ஆகும்ல, அதுல இருந்து சர்வீஸ் ரோடு வழியா வரணும். ஏன்னா நீங்க இந்த மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அது அப்படியே சுத்தி வரும். அப்புறம் இங்க வந்து இது இருக்க பாதை கிடையாது. இது நேரா போய் இது சிக்னல்ல தான் ஜாயிண்ட் ஆகும். அதனால நீங்க சர்வீஸ் ரோட்ல போய்க்கிங்க. சரியா? இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா கடை வந்து உள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியல. சரி, என்னமோ போல இருக்கு, என்னமோ இது சூக்கு போலக்கு, என்னமோ ட்ரெஸ் கடை போலக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த கடை. இந்த வீடியோ என்னப்பா கேமரா எப்படியே ஆடுது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரூட் உங்களுக்கு கரெக்டா நான் சொல்றேன், பாருங்க. இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த பிரிட்ஜ் இருக்கா, அதோ தெரியுது பாருங்க, அந்த பிரிட்ஜ் மேல ஆர்ச்சி பிரிட்ஜ் இருக்கா, அதுக்கு முன்னாடியே இருக்கும். சரியா? அப்படி அந்த மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா இங்க ரைட்டு கட் ஆகாது. நீங்க நேரா போயிடுவீங்க, நேரா போயிட்டு அப்புறம் யூட்டர்ன் அடிச்சுதான் வரணும். யூட்டர்னு கூட அதில் அடிக்க முடியாது, சுற்றி தான் வரணும். போனோம்னு வச்சீங்கன்னா இது இருக்கா, அந்த பிரிட்ஜ் இருக்கா உங்களுக்கு தெரியுதானே, அந்த பிரிட்ஜுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி ரைட்ல இருக்கும். அப்படியே போயிட்டு பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே ரைட்ல இருக்கும். அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. வீடியோல நான் ஒரு அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா? சவுதியில் என்னென்ன பொருள் கிடைக்குது எல்லாம் இருக்கு பாருங்க. ரைட் சைடு 5 சேவிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, மேலே இருக்கு பாருங்க. அப்படியே ரைட்டு திரும்பிட்டு அவ்வளோ பார்க்கிங் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, கிளியரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை சாயந்தர நேரத்தில் வந்தீங்க சுத்தமாக பார்க்கிங் கிடைக்காது. இதோ இருக்கா, ரைட் சைடில் இருக்கு பாருங்க, கை தருது அங்கே இருக்கு பாருங்க. அதான் சரியா? இங்கே நம்ம பார்க்கிங் பண்ணிப்போம். வாங்க உள்ள போயிட்டு நம்ம ஜாமான் அடைப்போம். ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் அந்த பர்ஃப்யூம்லாம் வாங்கணும், அதனால அதை வாங்கிட்டு நம்ம வருவோம். வாங்க. நம்ம 5 ரூபா கடைக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக அது எல்லாமே 5 ரூபா. ஒரு பொருள் எடுத்தால் 5 ரூபா. எல்லாமே நினச்சிக்காதீங்க, ஒரு பொருள் எடுத்தால் இங்கே 5 ரூபா தான். இங்கே இருக்கிற செண்டு எல்லாமே 5 ரூபா தான், 5 ரியால் தான். இதுலேருந்து அந்த ராக்க வரைக்கும் இருக்கு பாருங்க, எல்லாம் 5 ரூபா தான். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம்.
எல்லாம் 5 ரூபா தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 5 ரூபா தான், நல்லா இருக்கு. அடிச்சு பார்ப்போமா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அதுமாரி இந்த ராக ஃபுல்லா 5 ரூபா தான். 2 ராக ஃபுல்லாவே 5 ரூபா. போனோட்டி தான் எடுத்துட்டு போனா, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால இதுல ஒரு 10 பீஸ் எடுத்துப்போமா. இந்த இது பாருங்க, இங்க வந்து யாராச்சும் தான் எடுத்துங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, அதனால இதுல ஒரு 10 பீஸ் எடுத்துப்போம். நம்ம இதுலயே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கு. இதுல ஒரு 10 பீஸ் எடுத்துப்போம். இது உள்ள எல்லாமே 5 ரூபா தான், எல்லா பாக்கெட்டும் 5 ரூபா தான், எல்லாம் 5 ரூபா தான். அப்புறம் எவ்வளோ பிராண்டு சாக்லேட் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பாக்கெட் தான். இதில் பெருசு இருக்கு, எல்லாமே 5 ரியால் தான், எல்லாம் 5 ரியால் தான். இது எல்லாமே கீச்சன் எல்லாமே 5 ரூபா தான், எல்லாமே 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். எது எடுத்தாலும் 5 ரூபா. ஒரு பீஸ் 5 ரூபா தான், ஒரு பீஸு எல்லாம் 5 ரூபா தான். பாருங்க எவ்வளோ டிசைன்லாம் இருக்கு பாருங்க, எல்லா டிசைன் கார் டிசைன்லாம் இருக்கு. பார்த்தோன்னே என் பையன் கேட்பான். கார் டிசைன், இந்த ஃப்ளைட்டு, ஏரோப்ளைனு எல்லாமே எது எடுத்தாலும் 5 ரூபா தான். அப்புறம் லேடிஸுக்குள்ளதும் இருக்குது, பேக்கு, சின்ன சின்ன பேக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் டாய்ஸ் எல்லாமே 5 ரூபா தான். அதேமாதிரி இந்த பக்கம் ஸ்கெட்சு, பென்சிலு, பேனா, இது எல்லாமே 5 ரூபா தான். காலேஜில் விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம், நேராக ரூமுக்கும் போக முடியாது இப்போ. ஏன்னா ரூமுக்கு போனால் டைம் ஆகிடும். அதனால் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஏதாச்சும் கடைக்கு போவோம். கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம். என்ன சொல்றீங்க? ஏன்னா கரெக்டா இருக்கும் டைம். இன்னொரு ½ அன் ஹவர் தான் இருக்கு. நம்ம ½ அன் ஹவர்ல ஸ்கூல்ல இருந்தாகணும். இல்லைன்னா வச்சிங்களா பார்க்கிங் ஃபுல்லா ஆயிடும், லேட் ஆயிடும்னு வச்சிங்க. அதனால ஏதாச்சும் ஒரு கடையில போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, இதான் நம்ம தம்பி, ஸ்கூல் தம்பி. டிரைவரின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். கிளம்புறோம் வந்து உட்காந்துருவாப்புல தம்பி, ரொம்ப கொடுமையானது. ஆமா 5:30 மணிக்கு வந்துருவாப்புல, போறது 3 மணி 2:30 மணி ஆகுதான். ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. இந்த தம்பிக்கு ஏதாச்சும் விசா இருந்தா அமுச்சு விடுங்க, யாராச்சும் நல்ல விசா இருந்தா. என்ன தம்பி, ஓகேவா? அந்த முது பக்கமோ கறியில செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு. அங்க வந்திருக்கோம். பெரிய பொண்ணு இன்னும் டியூட்டி முடியல. மணி வந்து இங்க 11 மணி ஆகுது, இன்னும் டியூட்டி முடியல. எத்தனை மணிக்கு போகுதுங்க என்னன்னு தெரியல வேற, பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.